சேலம் சாந்தா ஆசிரமத்தில் 8வது ஆண்டு மார்கழி மாத ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி. சேலம் செரி ரோடு சாந்தா ஆசிரமத்தில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம், சுவாமி ராமானந்தாவின் ஆன்மீக மையம் மற்றும் தெய்வீக தமிழ் சங்கமம் அறக்கட்டளை இணைந்து 8ஆம் ஆண்டாக ஆன்மீக சொற்பொழிவு சத்சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மார்கழி முதல் நாள் தொடங்கி மார்கழி 29ஆம் நாள் 13/1/2025 வரை 29 நாட்கள் மாலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் மார்கழி 20ஆம் நாள் நானறிந்த நம்மாழ்வார் என்ற தலைப்பில் சேலம் சடகோப ராமானுஜர் தாசன் மேனாள் ஸ்ரீமான் சம்பத் தலைமையில் ஸ்ரீ ராமானுஜர் மணி மண்டபத்தின் தலைவர் ஸ்ரீமான் எஸ் ஸ்ரீராமன் ஆடிட்டர் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றினர். அதில் அவர் நம்மாழ்வார் பற்றி பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்ளும்படி ஆழ்வாரின் வாழ்க்கை வரலாறுகள் பற்றி விளக்கமாக உரையாற்றினார். மேலும் இதில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்க நிறுவனர் சத்குரு ஸ்ரீமத் சுவாமி ராமானந்த மகாராஜ், தகவல் தொடர்பு பொறுப்பாளர் டி.ஏ. மாரிமுத்து, ஆன்மீக மையம் மற்றும் பிரசாத பொறுப்பாளர் தலைவர் வி. ஜவஹர், தெய்வீக தமிழ் சங்கம் நிர்வாக அலுவலர் ஸ்ரீதர், நரசிம்மன் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியா எங்கே கழிந்து மனத்தாலும் வாயாலும் மண்பொருள் வேணும் இனத்தாரை எல்லாது இறங்கே தனத்தாலும் ஏதும் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேரால் உள்ளம் மாந்திகளும் சோலை மதில் அமைந்த பண்புகளே மாந்த தமிழ் மறைகளாகும் ஈன்ற முதற்காய் சடகோவன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜர் மிக்க இரணையும் மெய்யான் உயிர்நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொப்பியது ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையோ யாழின் இசை வேதத்தியல். அதெல்லாம் நம்முடைய நம்ம பாஷை எழுத புரியல. அவருக்கு குறுகை புராணம் வச்சுதான் எழுதினார். அவர் என்ன ஏன் சொன்னார்னா, நான் இந்த நம்மளோட திருமொழிக்கு வியாக்கியானம் எழுதுறதுக்கு எந்த விதமான எனக்கு தகுதி கிடையாது. நான் எழுதிவிட்டால் ஏதோ அது எல்லையாக முடிந்து விடுமே என்று பயம். பின்னால் வரக்கூடிய பல ஆச்சாரர்கள் பல கருத்துக்களை சொல்லுவார்கள். அதையெல்லாம் இந்த உலகம் கேட்க வேண்டும். அதனால் என்னுடைய விளக்கங்களோடு நின்று விடக்கூடாது என்று வழக்கத்தோடு அவர் தன்னுடைய சிஷியரான குருவானது குருவதற்குள்ளானதை ஏற்க வைத்தார். இப்படிப்பட்ட நம்மாழ்வார் ஆழ்வார்கள் என்று சொன்னாலே நம்மாழ்வார் தான். சிறப்பாக மற்ற ஆழ்வாரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பெயரை சொல்ல வேண்டும். திருமங்கை ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், தூதர் ஆழ்வார், பேயாழ்வார் என்று அவருடைய பெயரை சொன்னாலும் அந்த ஆழ்வார் பொதுவாழ்வரை ஆழ்வார்கள் என்று சொன்னாலே நம்மாழ்வாரை பற்றி தான் குறிக்கும். ஆழ்வார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், இறைவனின் கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டவர்கள். இறைவனுடைய கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டவர்கள். ஆழங்கால் படுவது என்னவென்றால், வேதத்திலே சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய குணங்களை அவருடைய கல்யாண குணங்களை எல்லாம் பக்தியின் மூலமாக அனுபவித்து பகவானை அனுபவிப்பதுதான் ஆழங்கால் படுவது. பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் ஆழ்வார்கள் அனுபவித்து அந்த அனுபவத்தின் பயனாக தோன்றக்கூடிய எண்ணங்களை எல்லாம் பாசுரங்களாக ஏற்றி இந்த உலகத்திற்கு நன்றி செய்திருக்கிறார்கள். அது அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். எம்பெருமான் எப்படி இருப்பான் வேதம் சொல்றது. வேதத்தை கொண்டு எம்பெருமானை அடைவது என்பது ரொம்ப கடினம். அதனாலதான் தெரியாத மலைநிலங்கள் தெரிந்து வேதத்தை மலைநிலங்கள் தெரிந்தோம் என்றார். வேதாந்தத்தை சொல்லும்போது இந்த ஆழ்வார் தொடர்களை படித்து விட்டுத்தான் வேதத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்றது அந்த வேதாந்த தேசியனுடைய இன்னமான ஆழ்வார்கள் பக்தியிலேயே வாழ்க்கையினுடைய குறிப்பாக உள்ளார்கள். பக்தி தான் ஒரு இடம் கிடையாது. சொன்ன 15 கண் சொன்ன அந்த இறைவனை பற்றி இயற்கை பற்றியும் நம்முடைய மனதை பற்றி தெரிந்தோமே, அந்த பக்தி தான் அவருடைய உயிர். பக்தி இல்லை என்றால் ஆழ்வார்கள்
பக்தினையே உலகத்திலே பார்க்கிறார்கள். இறைவனின் நினைவுகளில் சற்றும் விலகையே நிறையும் என்று சொல்கிறார்கள். இது மாதிரி எப்படி சதாசர்வ காலமும் இறைவனை நினைத்துக் கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் வாழ்வார்கள். அதுதான் முக்கியமாக எப்போதும் பெருமானார் உலகத்தில் விதமான சுகபோகங்கள் எதுவுமே சுற்றுச்சூழல் எதுவுமே இல்லாமல் தியானம் பண்ணி பகவான அணிந்து கொண்டே இருப்பது அவர்களுக்கு பகவான். அதில் ரெண்டு இருக்கு. ஒன்று சேர்க்கை, பிரிவு. பகவானோட சேர்ந்திருக்கும் போது ஒரு மாதிரியாகவும் பிரிந்தும் போது ஒரு மாதிரியாகவும் இருப்பார். இந்த பக்தியிலே ஒன்று சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் என்று கடவுள் சொல்றார். சம்ஸ்லேஷம் சொன்னால் ஒன்றா இருக்குது. பகவான் ஒன்றா இருக்கும்போது அவளோட புஷ்டியாக இருக்கும். ராமானுஜர் பெற்றோம்னா அம்மாவோட பாசம்லாம் சொல்லிக்கும்போது தியானமாக இறந்து வரும் ராசிகா. அதே திருமதி ஆழ்வாருடைய பாசனம்லாம் ஒரு சிங்கமாக இருக்கும். ஸோ பெருமாள் நினைத்து அவருடைய பாசனங்கள்லாம் செய்து கொடுக்கும்போது ஒரு புஷ்டி பகவான் பக்கத்தில் இருக்கிறார். சில சமயங்களில் பெருமாள் முகம் காட்ட மாட்டார். அவ்வளோதான் ரொம்ப இயற்கையாக ஒன்று. அப்போ பெருமாளுடைய பிரிவு வரும்பொழுது எப்படி ஒரு தலைவனை பிரிக்கும் போது எவ்வளவு துன்பப்படுகின்றாலோ அந்த துன்பங்களை எல்லாம் ஆழ்வார்க்கப்படுகின்றார்கள். தலைவி எப்படி தலைவனை காணாமல் தேகதாபத்தால் துன்பம் அடைவாரோ அதை ஆழ்வார்கள் படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் பல சமயங்களிலே ஆழ்வார்கள் தங்களை பெண்களாக பாவித்துக் கொள்வார்கள். நாயகி பாவம் சொல்வார். எப்பொழுதுமே நாயகிய பாவத்தை ஆழ்வார்கள்லாம் மிகச் சிறப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். அதில் நம்மாழ்வார் முக்கியமாக திருமங்கி ஆழ்வார். நம்மாழ்வார் பராங்குசன் கிடைக்கும். பராங்குசன் என்று சொன்னால் பக்தி என்ற அங்குசத்தால் பகவானையே கட்டி போட்டார். பராங்குசன் அவர் நாயகியாக போகும்போது பராங்குச நாயகியாக அழைக்கப்பட்டார். பராங்குச நாயகினா நம்மாழ்வார் தான். அதே மாதிரி பரகால நாயகி என்று சொன்னால் திருமங்கை ஆழ்வார்கள். இவர் ரெண்டு பேரும் நாயகி வேஷம் போட்டு பெருமாளை பற்றி நிறைய பாடுகிறார். பெருமாளுக்கு என்ன பண்ணால் அடிக்கடி அவர் முகம் காட்ட மாட்டார். அதை வந்து தன்னுடைய காட்சியை காண்பார். ஏனென்று சொன்னால் இவரிடந்து அந்த பிரிவில் போதுதான் அதிகமான பாட்டுகளை உணர்ச்சியோடு அவர்கள் நிறைய பாட்டுகளை எழுதுவார்கள் என்று சொல்லி குழந்தை அழும்போது அழகாக பார்த்தீங்கன்னா அது சிரிக்கும் போது அழகு. அது மாதிரி ஆழ்வார்களை சிரிங்க விடுவாங்க. அப்படியெல்லாம் பாட்டுகளை வாங்குவாங்க. இந்த இறைவனுக்கும் அந்த ஆழ்வார்களுக்கும் உள்ள உறவை என்னென்னால் அவரை அழ வைத்து துன்பப்பட வைத்து பாட்டுகளை வாங்கு. அதனால் இவ்வளவு பாட்டுகள் இவ்வளவு பாசம் நமக்கு தோன்றின்னு சொன்னால் சம்ஸ்லேஷத்தில் மட்டும் தோன்றியதில்லை, விஸ்லேஷத்தையும் தோன்றினால தான் இவ்வளோ பாட்டுகள் இருக்கலாம். அதனால் பிரிவுகளை தாழ்வாங்க. இந்த ஆழ்வார்கள் ரிஷிகளை விட உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். காரணம் என்னென்னா ரிஷிகள் வந்து ஒரு காட்டில் உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, ஹோமம் பண்ணுவாங்க. சதாசர்வோடம் பகவானை எடுத்துக் கொண்டு தன் உள்ளத்திலேயே அவரை உயர்த்தி கொண்டு தவ வலிமை பெற்று அதன் மூலமாக இறைவனை அடைவார்கள். அவர்களுக்கு சமுதாயத்தை பற்றி ஒரு நோக்கி இருக்காது. தான் பகவானுக்கு செல்ல வேண்டும், தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அந்த வழியை செய்வார்கள். அதனால தான் அவர் அடிக்கடி வந்து அசுரர்கள்லாம் அவரை அழிக்கிறாங்கன்னா இவர் தவம் பெற்று பலமடைந்து விட்டார் சொன்னால் ஒரு பலம் வந்து நம்ம அழித்து வந்து அசுரர்கள்லாம் அவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பாங்க ரிஷிகள். ஆனால் ஆழ்வார்கள் அப்படி இல்லை. தன்னுடைய அனுபவங்களை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று பாசுரங்களாக படித்து சாதாரண மக்களும் பகவானை அடையலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியவர்கள் ஆழ்வார்கள். அதனால் தான் சொல்வார்கள் ஆழ்வார்கள் ரிஷிகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள்.